ஃப்ரெண்ட் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். ஹைதராபாத்ல இருக்க குழந்தை நல மருத்துவர் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், சிவரஞ்சனி சந்தோஷ். அவங்க திடீர்னு பார்த்தா அவங்களுடைய பொசிஷனை ராஜினாமா பண்ணிட்டாங்க. அந்த பதவியிலேருந்து அவங்க விலகிட்டாங்க அப்படின்றது மருத்துவத்துறையிலே ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சில ஓஆர்எஸ் கம்பெனிஸ்லாம் தரம் இல்லாம இருக்குது அப்படின்னு அவங்க உண்மை தகவலை வெளியிட்டாங்க. அதுதான் இந்த முடிவுக்கு பின்னணியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இப்ப இந்த விவகாரம் நம்ம சோசியல் மீடியாலயும் ரொம்ப தீவிரமா பரவலா பேசப்பட்டு இருக்கு. இந்த போலியான ஓஆர்எஸ் குறித்து மருத்துவர் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம மார்க்கெட்ல விற்பனை செய்யற சில ஓஆர்எஸ் கம்பெனிகள் தயாரிப்புகள் எல்லாமே போலியானதுதான், அது டூப்ளிகேட், அது மட்டும் இல்லாம அதுல தரம் கிடையாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சிவரஞ்சனி சந்தோஷ் ஆதாரங்களோட வெளியிட்டாங்க. ஏன்னா குழந்தைங்களுடைய உடல் நலத்திற்கு இது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றதுனால அதை நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு எச்சரிக்கை வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த தகவல் அவங்க சொன்னோன்னே அந்த டாக்டர்ஸ் அவங்க வட்டாரத்திலே ஒரு அதிர்ச்சி தான் ஏற்பட்டுச்சு. மருந்து நிறுவனங்கள் எல்லாருமே சட்ட நடவடிக்கை எடுத்தாங்க. அதற்கப்புறம் சம்பந்தப்பட்ட அந்த டாக்டர்ஸ், அந்த அபிஷியலா எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு இந்த மருத்துவருக்கு ஒரு சட்ட ரீதியான நோட்டீஸ் எல்லாமே கொடுத்திருந்ததா தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருந்துச்சு. இதனால அவங்களுக்கு கொஞ்சம் பிரஷர் அதிகரிச்சதா கூறப்படுது. அதனால ஒரு மருத்துவரா நான் உண்மையதானே வெளிப்படுத்தினேன், நியாயமா நான் பேசினேன், அதுக்கு எதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே டிப்ரெஷன்ல வருத்தமா தெரிவிச்சிருக்காரு. இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது தான் மருத்துவர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டிய அந்த ஐஏஎஃப் அமைப்பே அவங்களுக்கு ஆதரவா நிக்கல அப்படின்ற ஒரு குற்றமும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதனால ஏற்பட்ட ஒரு ஏமாற்றம் தான் அவருடைய இந்த ராஜினாமாவுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இவங்களுடைய இந்த ராஜினாமா விவகாரம் மெடிக்கல் ஃபீல்ட்ல மட்டும் இல்லாம பொதுமக்கள்கிட்டையுமே போலி மருந்துகள் குறித்த விழிப்புணர்வை மறுபடியும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நன்மைக்காக, உண்மைக்காக போராடினது, நியாயத்துக்காக போராடினது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி இவங்களுடைய இந்த கேஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப நார்மலா ஒரு குழந்தைக்கு முடியல அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போனோம், இப்ப வாமிட் எடுக்கிறாங்க, இல்ல டிசென்ட்ரி ஆகுது, அவங்க உடம்புல நீர்ச்சத்து இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா இனிஷியலா அவங்க கொடுக்கறது இந்த ஓஆர்எஸ் தான். ஜஸ்ட் பார்ப்பாங்க, கண்ணு, நாக்கு இதெல்லாம் பார்ப்பாங்க. டாக்டர்ஸ் பார்த்துட்டு குழந்தை ரொம்ப சோர்வா இருக்கு, டீஹைட்ரேஷன் ஆயிட்டாங்க, உடம்புல வாட்டர் கண்டென்ட் அதாவது நீர் சத்தே இல்லை அப்படின்னு சொல்லி இனிஷியலா இந்த ஓஆர்எஸ் தான் கொடுப்பாங்க. 1/2 லிட்டர் தண்ணியிலையோ இல்ல 1 லிட்டர் தண்ணியிலையோ கலந்து கொடுங்க அப்படின்னு வயசுக்கு ஏற்ற மாதிரி 5 இயர்ஸ்னா ஒரு வாட்டர் கண்டென்ட், 10 இயர்ஸ்னா இவ்வளவு அளவு அப்படின்ற மாதிரி 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் அப்படின்றதுல இந்த ஓஆர்எஸ் கலக்கி கொடுக்க சொல்லுவாங்க. பேரண்ட்ஸும் ஓகே இதை குடிச்சா நம்ம கொஞ்சம் தெம்பா இருப்பான், ஏன்னா டிசென்ட்ரி, வாமிட்டிங் அப்படிங்கும்போது எது உள்ள போனாலும் அது வெளில வந்துடும், குழந்தைக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்காது, தண்ணி சத்து இருக்காது. அதனால இந்த ஓஆர்எஸ் நம்பி பெற்றோர்கள், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்க உடனே கலக்கி அவங்க குழந்தைக்கு கொடுத்துருவாங்க. இதை கூடிய கொஞ்சம் வலிக்காது, உடம்பு தெம்பா இருக்கும், வாந்தி வராது, டிசென்ட்ரி ஆகாது அப்படின்னு என்னென்னமோ சால்ஜா பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த குழந்தையும் அதை குடிச்சிருவாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், ஏன்னா ஏதோ ஒண்ணு வயிற்றுக்குள்ள போகுதுல. ஓஆர்எஸ் அப்படின்றது ஜஸ்ட் சர்க்கரை கரைசல்னு சொல்லுவாங்க. சர்க்கரையும் உப்பும் கலந்த கரைசல் தான் அது. மேபி அதுல நம்ம வேணா லெமன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளிப்பா கொஞ்சம் உப்பா இருக்கிறதுனால அது வாமிட்டிங் சென்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஆனா இந்த ஓஆர்எஸ் நம்ம முதலுதவிக்காக கொடுக்கக்கூடிய இந்த ஓஆர்எஸ்ஸே போலி, இது தரம் இல்லாதது. இதை சாப்பிடும்போது குழந்தைக்கோ இல்ல பெரியவங்களுக்கோ சைடு எஃபெக்ட் கண்டிப்பா பிற்காலத்துல வரும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பா டாக்டர்ஸே இதை தடுத்து இருக்கணும். ஆனா நிறைய இப்ப ப்ராஃபிட், ஒரு ப்ராடக்ட் எவ்வளவு விற்கிறோம், அந்த விற்கிறது மூலமா எவ்வளவு ப்ராஃபிட் வருது. இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் 1 லட்சம் சேல்ஸ் ஆனிச்சா, நாளைக்கு கண்டிப்பா 1,10,000 சேல்ஸ் ஆகே ஆகணும், அதற்கப்புறம் 1,20,000 அப்படின்னு டார்கெட் தான் அவங்களுக்கு பிக்ஸ் ஆகுமே தவிர அந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு உண்மையான ஒரு ப்ராடக்ட், நல்ல ப்ராடக்ட், சத்துள்ள ப்ராடக்ட் அப்படின்றத மேக்சிமம் யாரும் பார்க்கறது கிடையாது. எஃப்எஸ்எஸ்சி இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அவங்களுமே கோட்டை விட்டுறாங்க. ஏன்னா நிறைய பணக்கார முதலைகள், அதாவது தொழிலதிபர் முதலைகள் வாழ்ற நாடு அப்படின்றதுனால ஏதோ ஒரு ப்ராடக்டை நம்ம மக்கள்கிட்ட திணிச்சிடணும், அந்த ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணணும், அது மூலமா அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரணும். அந்த சைடு எஃபெக்ட் அந்த நோயா வர்றதுனால இதுல அதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்து இந்த மெடிக்கல் ஃபீல்டு இன்னும் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி
நோய்க்கான மருந்தை வந்து கண்டுபிடிக்கிறது கிடையாது, ஃபர்ஸ்டே மருந்தை கண்டுபிடிச்சிடுறாங்க, அப்புறமா நோயை கொடுக்குறாங்க. இப்படின்ற மாதிரி வந்து ஒரு கருத்துகள் வந்து ரொம்ப நாளாவே நம்மளுடைய மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப ஃபீவர்னு போனா மேக்சிமம் யாருமே டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. அவங்களே அவங்க டாக்டர் மாதிரி டோலோ போட்டுப்பாங்க, கால்பால் போட்டுப்பாங்க, பாராசிட்டமல் போட்டுப்பாங்க, மெஃப்டால்பி போட்டுப்பாங்க. டாக்டருக்கு படிக்காத நமக்கே வந்து இவ்வளவு மருந்துகள் தெரிஞ்சிருக்கு. ஆனா டாக்டர்கிட்ட போனா அவங்க ப்ராப்பரா எதனால வந்த ஃபீவர், இது நார்மல் ஃபீவரா இல்ல டெங்கு ஃபீவரா இல்ல டைஃபாய்டா அப்படின்ற மாதிரி டெஸ்ட் எடுத்து அவங்க உடம்புல நீர்ச்சத்து இருக்குதா, இந்த ஜுரம் உடனே நல்லாயிடுமா அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டியது டாக்டர் தான். ஆனா மக்களே வந்து இந்த மாத்திரைகள்லாம் வாங்கி போட்டுப்பாங்க. இந்த மாத்திரைகள்லாம் நம்ம கிட்ட திணிச்சது வந்து கண்டிப்பா அந்த பணக்கார முதலைகள்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அவங்க தான். இல்லைன்னா நமக்கு வந்து பாராசிட்டமல் எப்படி தெரியும், மெஃப்டால்பி எப்படி தெரியும்? இதே மாதிரிதான் ஒரு குழந்தைக்கோ இல்ல பெரியவங்களுக்கோ உடம்பு சரியில்லைன்னு போகும்போது ஓஆர்எஸ் கொடுப்பாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு சத்துன்றது தெரியாது. இந்த ஓஆர்எஸ்லயுமே உண்மையான ஓஆர்எஸ் கம்பெனிகளும் இருக்கிறாங்க. இந்த ஓஆர்எஸ் வச்சு அதை வந்து அழிவுக்கு கொண்டு போற கம்பெனிகளும் இருக்கிறாங்க. அதைத்தான் டாக்டர் சிவரஞ்சனி அவங்க வந்து கண்டுபிடிச்சு ஓஆர்எஸ் கம்பெனி எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது. அதே மாதிரி ஃப்ரூட் ஜூஸ், அதுல வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, ஆப்பிள், பொமக்ரானேட் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா அந்த பழங்கள்ல இருந்து வந்த எஸ்என்எஸ் தான் அவங்க ஆட் பண்ணுவாங்களே தவிர அந்த பழத்தோடைய உண்மையான சாரை வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. அதுல நிறைய ஃபெர்டிலைசர் அவங்க போட்டிருக்கலாம், அதுல நிறைய அவங்க அந்த வாசனைக்காகவோ இல்ல கலருக்காகவோ என்ன வேணாலும் அவங்க ஆட் பண்ணிருக்கலாம். நிறைய கெமிக்கல் கண்டென்ட் தான் அதுல இருக்கும். உடம்பு முடியாதவங்க இதெல்லாம் சாப்பிடும்போது இன்னும் தான் அவங்களுக்கு வந்து உடம்புல சத்து இருக்காதே தவிர உடம்பு நல்லாகும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இதை வந்து அவங்க தோல் உரிச்சிருக்காங்க, ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களே பணத்துக்கு விலை போனதுனால அவங்க சைட்ல இருந்து நோட்டீஸ் வந்து இவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. டாக்டர் சிவரஞ்சனி மேடம் அவங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டிய துறையே அவங்களுக்கு வந்து எதிராக இருந்ததுதான் அவங்களுக்கு ரொம்பவே மன உளைச்சலை உண்டாக்கி, நல்லதுக்காக தானே நம்ம செஞ்சோம், நமக்கு ஏன் இப்படி, நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்பவே மன குற்ற உணர்ச்சி ஆகி அந்த வேலையவே அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு ஃபீல்ட்லயுமே கண்டிப்பா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம அந்த மனசாட்சியோட வேலை செய்யறவங்க இருப்பாங்க. இது மாதிரி அவங்க நிறைய பிரச்சனை சந்திக்கிறதுனால ஐயோப்பா இந்த வேலையே வேண்டாம், நமக்கு தான் கெட்ட பேர் வருது அப்படின்ற மாதிரி அந்த வேலையவே அவங்க விட்டுறாங்க. இப்ப இவங்க விட்டதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், நிறைய இன்னும் ஓஆர்எஸ் போலியான மருந்துகள் வந்து கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுல புழக்கத்துக்கு வரும். அதையும் நம்ம நல்லது, இது வந்து மருந்து, ஏன்னா டாக்டர் வந்து கொடுக்குறாங்க, டாக்டரே ஒரு விஷயத்த வந்து சொல்லும் போது கண்டிப்பா நம்ம அதை ஃபாலோ பண்ணிதானே ஆகும். அவங்க படிச்சவங்க, டாக்டர் சொல்றாங்க, டாக்டர் வந்து போய் சொல்லுவாங்களா, நம்ம இதை சாப்பிட்டா நம்ம உடம்பு நல்லாயிடும் அப்படின்ற மாதிரி தானே நம்ம வந்து எடுத்துப்போம். அது மாதிரி நம்மளும் எடுத்துப்போம். சோ இப்ப இவங்கள மாதிரி உண்மையான ஒரு டாக்டர் இதுக்கப்புறம் வந்து இது போலி மருந்து தான், இது தரமற்றது தான், இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க விழிப்புணர்வை கொடுத்தா கூட நம்ம மக்கள் வந்து அதை வந்து கேட்க மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா டாக்டர்ஸ் அவங்க சைடே வந்து இவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்குது. அவங்க எல்லாருமே சேர்ந்து இது வந்து போலிதான்னு சேர்ந்து டாக்டர் சிவரஞ்சனி அவங்களுக்கு ஆதரவா ஒரு 10 டாக்டர் வந்தா கூட இந்நேரம் வந்து இந்த ஓஆர்எஸ்ல வந்து எவ்வளவு போலி மருந்துகள் இருக்கு, இந்த கள்ளச்சந்தையில இந்த ஓஆர்எஸ் வந்து எவ்வளவு தரமற்றதா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றத அவங்க கண்டுபிடிச்சு இதை நேரம் பேன் பண்ணிருக்கலாம். ஆனா யாருமே அவங்களுக்கு வந்து கை கொடுக்கல. எல்லாருமே வந்து நம்ம ப்ராடக்ட் எவ்வளோ விற்கும், நம்ம ப்ராடக்ட் எவ்வளோ ப்ராஃபிட்டை கொண்டு வரும், மக்கள் மத்தியில் நம்ம ப்ராடக்ட் எவ்வளோ தூரம் போயிருக்குது, டெய்லியுமே அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்களே தவிர ஒரு எக்கனாமிக்ஸ் நோக்கி தான் இந்த மார்க்கெட் மூவ் ஆகுதே தவிர குழந்தைங்க உடம்பு நல்லா இருக்கணும், பேஷண்ட்ஸ் வந்து சீக்கிரமா கியூர் ஆகணும் அப்படின்றத பேஸ் பண்ணி கிடையாது அப்படின்றது தெளிவா தெரியுது. அதனால நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து மேக்சிமம் வீட்டுல தாத்தாவோ பாட்டியோ இருந்தா அவங்க கிட்ட கேட்டு முதலுதவி வீட்டிலேயே செஞ்சுக்கிறது தான் நல்லது. நம்ம டாக்டர்கிட்ட போனாதானே அவங்க கொடுக்குற மருந்து போலியா இல்ல உண்மையா அப்படின்றது நமக்கு தெரியாம இருக்குது. இப்ப நம்ம வீட்டுல ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா இப்ப குழந்தைக்கு ஒரு வாமிட்டிங் இல்ல ஏதாவது சென்ஸ் அவங்களுக்கு டிசென்ட்ரி ஆகுது அப்படின்னா தாத்தா பாட்டி கிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க. இப்ப வாமிட்டிங் அப்படின்னு வரும்போது அதற்குள்ள முதலுதவிகள் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, இது பண்ணு அவனுக்கு வராது, இதை செய்ய அவனுக்கு வராதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து வீட்டிலேயே பண்ணிக்கிறது நல்லது. பொதுவா இந்த ஓஆர்எஸ் அப்படின்றது பெருசா எதுவும் இல்லை, அந்த சுகர், சால்ட் பிளஸ் வாட்டர், மேபி அதுல லெமன் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் லெமன் இருந்தா நம்ம அதுல வந்து கலந்துக்கலாம், கொஞ்சம் எனர்ஜி வந்து கொடுக்குமே தவிர மற்றபடி அந்த நோயை குணப்படுத்தணும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், தண்ணி சத்து உடம்புல இருக்கும், அதை நம்ம வீட்டிலேயே செஞ்சு வந்து கொடுக்கலாம். ஆனா சில பேர் சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு செய்ய தெரியாமலும் இருப்பாங்க. நம்ம செஞ்சு ஏதாவது அதனால வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துருச்சுன்னா நம்ம மேல பழி வந்துருமேன்ற மாதிரி செய்யாம இருப்பாங்க. அதனால நீங்க டாக்டர்ஸ் அவங்கள நம்புங்க, ஆனா அவங்க போலி மருந்து கொடுக்குறாங்களா இல்ல உண்மையான தரமான மருந்து கொடுக்குறாங்களா என்னன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம வாட்டர் பாட்டில் இந்த பிசினஸ்க்கு வந்தோம் அப்படின்னா அந்த அக்வாஃபினா அப்படின்றது பிராண்டடா இருக்கும். ஆனா அந்த அக்வாஃபினான்ற நேம்லயே கிட்டத்தட்ட 200 போலி கம்பெனிகள் வந்து வந்திருக்கு. அந்த அக்வான்ற 4 எழுத்து வந்து இனிஷியலா இருக்கும், அந்த ஃபினான்ற எழுத்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்கும், இல்ல பின்னால வேற ஏதாவது
ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளவு இருக்கு. முற்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, முற்காலம்னா ரொம்ப இல்ல, ஒரு 70s 90ஸ்ல பார்த்தீங்கன்னா வீட்ல இருந்து வெளியில போறவங்க ஒரு வாட்டர் பாட்டில் கண்டிப்பா எடுத்துட்டு போவாங்க. தண்ணி அதுல வச்சுப்பாங்க. அங்கங்க அடிப்பைப் இருக்கும். அதுல வந்து புடிச்சு குடிச்சுப்பாங்க. ஆனா இப்ப கிடையாது. வீட்ல இருந்து ஸ்டைலா ஒரே ஒரு மொபைல் இல்லன்னா ஒரு ஹேண்ட்பேக் இத மட்டும் தான் எடுத்துட்டு போறாங்க. அதுல எதுவுமே கிடையாது. சாப்பிடணுமா ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறாங்க. தண்ணி வேணுமா கடையில வாங்கி குடிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த தண்ணி வந்து எந்த தண்ணி அது? நல்ல தண்ணியா இருக்குமா? எங்கேருந்து வருது? அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. இப்ப ட்ரெயின் டிராவலே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குவோம். ஜஸ்ட் நம்ம சிப் பண்ணி தான் குடிப்போம். குடிச்சுட்டு அதுல பாதி கால்வாசி வரும்போது இத எதுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அதை நம்ம அங்கவே விட்டு வந்துருவோம். அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து ஃபில் பண்ணி அதை யாருக்காவது வந்து வித்துடுவாங்க. ஸோ நம்ம வாங்குற வாட்டர் பாட்டில் கூட அந்த மாதிரி ஆகலாம். அது மூலமாவும் இன்ஃபெக்ஷன் ஆகி கிருமிகள் வந்து நமக்கு உடம்பு சரியில்லாம போகலாம். அதனால மக்கள் ஃபர்ஸ்ட் மாறணும். ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா அங்க நமக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம வந்து எடுத்துட்டு போகணும். இந்த வெயிட் தூக்குறது வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து விரும்புறது கிடையாது. அது ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இதை யார் தூக்கிட்டு போவா, இந்த சாப்பாடு யாரும் எடுத்துட்டு போவா, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வெளில போறோம், ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாமே அப்படின்ற ஒரு ஆடம்பர வாழ்க்கையை தான் எல்லாருமே வாழ்றாங்களே தவிர, நம்ம வந்து போறோம். இப்ப அம்மா தாத்தா பாட்டிலாம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா கண்டிப்பா ஒரு புளி சாதமோ தயிர் சாதமோ அவங்க கட்டி தான் எடுத்துட்டு போவாங்க. 2 நாள் வரைக்குமே கெடாத சாப்பாடை வந்து அவங்க கட்டிய வழி பயணத்துக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து கண்டிப்பா அப்படி கிடையாது. அதுவும் குழந்தைங்க விஷயத்துல கிடையவே கிடையாது. அவங்க சுட சுட கொடுத்தாதான் சாப்பிடுறாங்க. ஈவன் அதையுமே சாப்பிடுறது கிடையாது. ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு கஷ்டத்துல வாழ்ந்தவங்க தான் நம்ம அம்மா அப்பாலாம். என்ன கிடைச்சாலும் சாப்பிட்டதுதான் 90s கிட் ஆகிய நம்மலாம். ஆனா இப்ப இருக்க குழந்தைங்க எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்றாங்க. எனக்கு இது பிடிக்கல, இது வேண்டாம், இது டேஸ்ட் இல்லைன்றாங்க. அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே இந்த சீஸ், பட்டர், இந்த பர்கர், பிஸா இது மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கே தவிர நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஒரு ரசமோ சாம்பாரோ அவங்களுக்கு வந்து பிடிக்கல. எல்லாமே நான்வெஜ்ஜுக்கு வந்து அடிமையா இருக்கிறாங்க. இருக்கிறது தப்பு இல்லை. அதை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா நம்மளுடைய ஹெல்த்தும் நல்லா இருக்கும். ஸோ இந்த டாக்டர் சிவரஞ்சனி அவங்க நம்மளுடைய ஹெல்த்துக்காக தான், குழந்தைங்க உடம்புக்காக தான் அவங்க வந்து இவ்வளோ போராடினாங்க. போராடி இது வந்து போலியான ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருந்து கம்பெனியை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி வெட்ட வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த கம்பெனிஸ் மேல எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. ஆனா சிவரஞ்சனி டாக்டர் மேல வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க. இது ரொம்பவே ஒரு தவறான விஷயம்தான். அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டிய அமைப்பே சப்போர்ட்டா இல்லைன்றது தான் அவங்களுடைய ஆதங்கத்துக்கான காரணம். அதனாலதான் அவங்க வேலையை வந்து ரிசைன் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு மனசுல வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க, மனசுல போட்டு அவங்க அதையே நினைச்சு நினைச்சு ஒரு டிப்ரெஷன்ல போயிருப்பாங்கன்றது நல்லாவே தெரியுது. டாக்டர் வேலை அப்படின்றது நம்ம நேசிச்சு நம்ம எடுக்கிறது. சின்ன வயசுல இருந்தே நம்ம டாக்டர் ஆகணும், டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு படிக்கிறது, நேசிச்சு எடுக்கிற ஒண்ணுதான். அப்படி அவங்க லவ் பண்ண அந்த ஜாபை வேண்டாம் அப்படின்னு விடுறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க ஃபீல்ட்ல இருக்கிறவங்களே அவங்களுக்கு வந்து அது டிப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்கன்றது நல்லாவே தெரியுது. அதனால இந்த ஓஆர்எஸ் மருந்துகள்லாம் நீங்க உங்க குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு முன்னால அது வந்து ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா அப்படின்றத கண்டிப்பா நீங்க சோதிச்சு தான் கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே தரமான மருந்துன்னு சொல்லிட முடியாது, அதே மாதிரி எல்லாமே தரமற்றதுன்னு சொல்லிட முடியாது. ஸோ கன்சியூமர் ஆகிய நம்ம தான் அதுல வந்து அவேர்னஸோட இருக்கணும். எது நல்லது எது கெட்டதுன்னு பாக்குறது நம்ம கையில தான் இருக்கு. உங்க குழந்தைக்கு ஓஆர்எஸ் கொடுக்கறதுக்கு முன்னால இது வந்து நல்ல பொருளா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க. இல்ல வீட்லயே நான் சொன்ன மாதிரி ஓஆர்எஸ் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க.